ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இந்த சம்மர் ஹாலிடேஸில் ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சுங்க. குழந்தைங்கள எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன இடம்தான் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சென்னை வண்டலூரில் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த என்ட்ரன்ஸு கேட் இருக்க பாருங்கள், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வண்டலூர் ஜூவோட என்ட்ரன்ஸ். ஸோ இது உள்ளே வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே ரைட் சைடில் இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து கார் வந்து பார்க் பண்ணுவாங்க. ஸோ இது நேராக உள்ளே நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்னதாக வந்து பார்கோட்ஸ் போட்டு ஒரு போர்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த போர்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இந்த பார்கோட் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணி என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. பட் நாங்கள் இந்த பார்கோட் வந்து ஸ்கேன் பண்ணலை. நேராக வந்து உள்ளே தான் நடந்து போயிட்டே இருக்கிறோம். இங்கே பாருங்கள், உள்ளே வந்து நடந்து போயிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு இடத்துல டிக்கெட் கவுண்டர் வந்து இருக்குது. ஸோ நிறைய கவுண்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் தான் போயிட்டு நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்தோம். பட் இது கொஞ்சம் எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதே பார்க்குக்கு நாங்கள் வந்திருக்கோம். அப்போ இந்த அளவுக்கு அதிகமாக இல்லை டிக்கெட். எங்களுக்கு என்னவோ இந்த டிக்கெட்டோட ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் என்ன ஒரு விஷயம்னா, போன வாட்டி நாங்கள் வந்திருந்ததை விட இந்த வாட்டி வந்து உள்ளே ரொம்ப நல்லா அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து கட்டி விட்டுருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. பட் இது எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுனால டிக்கெட் ரேட்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்களுக்கு ஓகே. பட் எல்லாராலையும் வந்து பே பண்ண முடியாது இல்லையா? ஸோ எல்லா குழந்தைங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்கல்ல, எல்லா தரப்பு மக்களும். ஸோ அவங்களுக்காக டிக்கெட் ரேட்டை மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி மெயின்டெனன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ இருந்ததை விட இப்போ வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இது உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இது மட்டும் இல்லாமல் இந்த நாங்கள் போனது இந்த சம்மர் சீசன்றதுனால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சென்னையில் எந்த அளவுக்கு வெயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெயிலுடைய தாக்கம் இங்கே வர்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே ஷவர் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம மேலே வந்து லைட்டாக அந்த மழை சாரல் மாதிரி அந்த துளிகள் வந்து படுற மாதிரி ரொம்ப அழகாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அங்கங்கே அந்த துளிகளில் வந்து நம்ம நனைஞ்சிட்டு வரும்பொழுது அந்த வெயிலினுடைய தாக்கம் நமக்கு தெரியல. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கங்கே தண்ணியும் வச்சுருந்ததுனால உண்மையாக நல்லா இருந்தது இந்த வெயிலுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இடங்களில் ஒரு சின்ன சின்னதாக ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே இருக்குது. பட் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இது எதுவுமே வந்து பிளாஸ்டிக் பேப்பர்ஸ்லேயோ இல்லை பிளாஸ்டிக் பிளேட்ஸ்லேயோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து சர்வ் பண்ணுறது இல்லை. அதுக்கு பதிலாக தொன்னையிலையும் வந்து இலையிலையும் வச்சு வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோவில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா அந்த மீன்கள் இருக்கிற பகுதி இருக்கும் இல்லையா, மீன்கள், ஆமைகள், முதலைகள். ஸோ இந்த பகுதியில் எடுத்த வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது மட்டும் இருக்காது. மற்றபடி இது எல்லாமே நாங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கோம். பட் இது ரொம்ப வெயில் அதிகமாக இருந்ததுனால கேமரா குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப தெளிவாக இல்லை, பட் மைல்டாக இருக்குது. ஸோ பாருங்கள், ரேர் இது. வாவ் வாவ், இவ்ளோ பெருசு, இன்னும் கூட பெருசாக்க முடியுமா அதால? நமக்காகவே டான்ஸ் பண்றாரு. சமல்ல சொன்னேன்ல, இந்த எடுக்கிற பார்த்தா பண்ணுது தெரியுது, நம்ம பார்க்க வராங்க. அது ஒன்று போஸ்ட் பண்ணுங்க, ரெண்டுமே போஸ்ட் பண்ணுங்க. இது அழகா இருக்குடால, சோ கியூட். இது ஒரு கீழே வந்து பாருங்களேன், பாருங்க தலைகீழ வந்து பாருங்களேன். சேட்டை அது என்ன
சாப்பிடுது பாப்பா. அது அப்படியே தலைக்கெல்லாம் அழகா வந்துச்சு. What is this? கிளி கிளி பேரட். Parrot தான். அது என்ன சாப்பிடுது? நெல் போட்டிருப்பாங்க, தானியம் போட்டுருந்தாங்க, பழம்லாம் போட்டிருக்காங்க பாரு. பழம்லாம் எடுத்து இப்போ எத்தனை பொண்ணு? ஆமாம், அதான் அங்கே இருக்கு பாரு, பழம்லாம் கட் பண்ணி போட்டிருக்காங்க பாரு. மேல அழகா பெயிண்ட் அடிச்சு உட்டுலாம் செஞ்சு அதை அதுங்க தள்ளி விட்டு கீழே உடஞ்சிருச்சு. இல்லை இல்லை, பார்த்த தெரியலையா? கேரட்டு, ஆப்பிள், ஆரஞ்சுலாம் எல்லாமே கட் பண்ணி போட்டுருக்காங்க பாரு. ஏன்னா பனானா மாதிரி கூட இருக்கு பாரு. நானு அந்த பாம்பு கூட பாப்பா எங்க வா. Wow. Beautiful is எல்லாம் ஃபுட் எடுக்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து வந்தா பார்க்கணும். எதோ சாப்பிடுதுப்பா. தெரியல, ஏதோ சாப்பிடுது. இந்த பழம் மாதிரி இருக்கு. பழம் தான், அண்ணாச்சி பழம். சி, சாத்துக்குடி. மனுஷங்க கையில சாப்பிட முடியாது சாப்பிடுது. அதான் தண்ணியில் இருக்குது. இப்படி ஆயிடுச்சு. அது அப்படிதான் இருக்கு. ஓ, அதுல போட்டுருக்காங்க தானே, அதனால கலர் அப்படி மாறிடுச்சு. ஃப்ரெஷ் வாட்டர் தான். அதெல்லாம் எப்படி போகும் அம்மா? அதெல்லாம் எப்படி ஓய் கருப்பு இந்த கருப்பு கலர்லாம் இல்ல, பிரவுன் கலர் தான். திரும்புது. தெரியல பாப்பா. கக்கிட்டு இருக்குது. அது பச்சை இருக்குது. ஆமா, நான் அதால வர முடியாது, ஏன்னா ரொம்ப பள்ளமா இருக்குல்ல. அப்புறம் இந்த மானும் சாப்பிடுவோம். இந்த நீலமான தொடாம அப்படியே பாரு.
இங்கே பற்றியா கரண்ட் இது கொடுத்துருக்காங்க கரண்ட் கம்பி. ம் அது இப்படி வந்துட்டா கூட வராது. ம் ஷாக்கா என்னதுமா ஷாக்? கரண்ட் கம்பி பார்ப்போம் உள்ள. யோத்துமே கரண்டி போட்டு போகிறேன். பாப்பா அங்கே போகிற அங்கே போகிற நீ இதில் பாப்பே பாப்பா கார்ட்டூனில் அது பேர் என்னடா மாஷான் பேரா? அதுதான் பாப்பா இது. அதான் அந்த மாதிரி ஒரு கரடி தண்ணியா? கரடி சவுண்ட் கொடுக்கூடாது பாப்பா. அது ஏதாவது இருக்கான்னு பாடலாம். ஒரு மேலே கூட நாலு இருக்கு. இந்த கேட் பிடிச்சிருக்க. இது ஆளுண்டி அங்க பாரு. உள்ள போயிட்டு சத்தம் கேட்டு தெரியும் பாருங்க. back side back 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 அப்பதான் நம்ம பார்க்கிறோம். இந்த வண்டலூர் ஜூ ஃபுல்லாக நாங்கள் வந்து நடந்தே தாங்க சுற்றி பார்த்தோம். பட் இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, சைக்கிள் இருக்குது. நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு அழகாக சுற்றி பார்க்கலாம். அப்படிலாம் இந்த மாதிரி உள்ளேயே பார்த்தீங்கன்னா வண்டியும் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் தனியாக வந்து பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது இல்லாமல் வந்து சஃபாரியும் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது எல்லாமே வந்து நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் எல்லாமே இது எனக்கு குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறதுனால கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணுங்கிறதுனால நாங்கள் எல்லாமே நடந்து தான் போய் பார்த்துட்டு வந்தோம். பட் அதில் வந்து கொஞ்சம் ரொம்பவே டயர்டாகிட்டோம். ஏன்னா நிறைய இடம் இருந்தது இல்லையா? ஸோ இன்னும் வந்து நிறைய இடம் இருக்குது. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மீன்கள் முதலைகள் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இதில் காமிக்கலை. பட் அதுவும் வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.